உண்மைதான். ஆலயம் திறந்திருந்தது. இப்பொழுது காலிட்டிருக்கிறது. யாராக இருக்கும்? ஒருவேளை நமக்கு முன்பதாக நம்முடைய தங்கைகள் வந்திருப்பார்களா? ஒருவராக அழைத்து பார்க்கலாம். அப்படியா? உள்ளே யாரது தங்கா? ஆலயத்தில் உள்ளே இருப்பது யார்? ஆலயத்தில் உள்ளே இருப்பது யார்? உள்ளே இருப்பது யார்? நான் தான் வெற்றியான் வெள்ளைசாமி. உள்ளே என்ன செய்கிறாய்? காரணம் இருக்கிறது. காரணமா? யாது காரணம்? நான் வெளியே வர வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்கள் நேர்ந்து விட்டது. அந்த இன்னல்களை நீங்கள் தீர்த்து வைக்கிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் வெளியே வருகின்றேன். அப்படியா? அப்பொழுதே சத்தியம் செய்து தருகிறேன். என்னுடைய பெயர் தான் செல்லியம்மன். என்னுடைய பேர் எல்லையம்மன். என்னுடைய பேர் கன்னியம்மன். தாயே, அம்மா தாயே உன் திருவடி பொழுதிடும் பாக்கியமே தரணியில் தான் செய்த
வாங்கினாயே, ஏன் எதற்காக? காரணம் இருக்கிறது. யாது காரணம் கூறுகின்றேன் அம்மா. இந்த உத்தம தாண்டவபுரியே இந்த நாட்டை சுற்றி காவல் இருப்பது, பகலிலே வயற்காட்டிற்கெல்லாம் நீர் பாய்ச்சுவதுதான் என்னுடைய வேலை. அப்படி நான் காவல் இருக்கும் தருவாயிலே 4 திசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, 4வது வட திசையிலே என்னுடைய நாட்டு மக்கள் 7 விவசாய குடிமக்கள் நெற்பயிர் வைத்திருந்தார்கள். நாளை அறுவடை செய்யலாம் என்று வயற்காட்டில் சென்று பார்த்தால் அங்கே தாள் மட்டும் இருக்கின்றது. கதிர்களை யாரோ அறுத்து எடுத்து சென்று விட்டார்கள். அதனால் மன்னன் இடத்தில் அவர்கள் முறையிட, இந்நாட்டிற்கு காவல் இருக்கக்கூடியவன் யார்? நான் தானே. அதனால் என்னை அழைத்து கேட்டதற்கு நான் எவ்வளவு எடுத்து கூறியும் அவர் பதிலை ஏற்கவில்லை. ஏனென்றால் அப்பேற்பட்ட செயலை நீதா செய்தார் என்று என் மீது சந்தேகப்பட்டு என்னை அடித்தார், சித்திரவதை செய்தார். கடைசியாக அந்த குற்றவாளியை நீ கண்டுபிடித்து வர வேண்டும். அப்படி நீ கண்டுபிடித்து வரவில்லை என்றால் உனக்கு 1 வார காலம் அவகாசம் தருகின்றேன். அந்த 1 வார காலத்திற்குள்ளாக நீ குற்றவாளியை கண்டுபிடித்து வரவில்லை என்றால் 8வது தினம் உனக்கு தூக்கு தண்டனை. அதனால்தான் தேடிக்கொண்டு வருகிறையா? நீங்கள் என்னம்மா இப்படி சிரிக்கின்றீர்கள்? என்ன காரணம்? காரணம் இருக்கின்றது. என்னம்மா காரணம்? என்ன தெரியுமா? அந்த கதிரெல்லாம் கொய்தது நாங்கள் தான். நாங்கள் தான். ஏன் என்று தெரியுமா? அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய மனிதர்கள் எங்களை மதிக்காமல், எங்களுடைய ஆலயத்தை தீப தூப ஆராதனை எதுவுமே செய்யாமல், அந்த நாட்டு மக்களும் எங்களை வருவதற்கு ஒருமுறை வீதி விழா திருவிழா என்று சொல்லக்கூடிய, கூழ்வாத்தல் திருவிழா என்று சொல்லக்கூடிய அனைத்துமே எதுவுமே செய்யாத காரணத்தினால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தான் அப்பேற்பட்ட காரியத்தை செய்தோம். அம்மா, நீங்கள் கூறுவது உண்மைதான். என்னுடைய நாட்டிலே ஆலயங்கள் அனைத்தும் பாடந்து கிடக்கின்றது. ஏனென்றால் என் நாட்டு மன்னனோட தெய்வமே இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மன்னனை பார்த்து நாட்டு மக்களும் அவரை போலவே தெய்வமே இல்லை என்று என் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உங்களுடைய ஆலயங்கள் அனைத்து பழுதொன்று கிடைக்கின்றது. தீப தூப ஆராதனை செய்வது கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா செய்வது கிடையாது. வெள்ளை எடுப்பது கிடையாது. கும்பாபிஷேகம் செய்வது கிடையாது. ஏன் விளக்கேற்றுவது கூட கிடையாது. அதனால் தான் நீங்கள் கோபப்பட்டு நாட்டு மன்னனுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாடம் கற்பிக்கவா இப்படி செய்தீர்கள்? அம்மா, அம்மா, இருந்தாலும் நாட்டை விட்டு வந்து நானும் இன்றோடு 7 தினங்கள் ஆக போகின்றது. இதுவரை நான் சாப்பிடுவதே இல்லை. எனக்கு பசி அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு இருந்தால் தருவீர்களா? அம்மா, பசி அதிகமாக இருக்கின்றதா? ஆமாம். நாங்கள் கொய்து வந்த கதிரெல்லாம் இடித்து அவளாக வைத்திருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பிடி தருகிறோம். அதையே உண்டு. ஆளுக்கு ஒரு பிடி. பசி எடுக்கின்றது. உணவு ஏதாவது இருந்தால் கொடி என்று கேட்டுவிட்டு உணவை முடிபோட்டு எடுத்து செல்கின்றாயா? எங்கு செல்கின்றார்? அம்மா, நானும் நாட்டை விட்டு வந்து இன்றோடு 7 தினங்களாக போகின்றது. நான் வந்ததிலிருந்து எனது மனைவி பிள்ளைகள் என்னுடைய ஏக்கத்தில் அவர்கள் சாப்பிட்டார்களோ சாப்பிடவில்லையோ எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கொடுத்து இந்த உணவை எடுத்து சென்று அவர்களோடு சாப்பிடலாம் என்று புறப்பட்டேன். அம்மா, பொய் உரைக்கின்றாயா? இல்லை அம்மா, இல்லை. பொய் உரைக்கின்றாயா? இல்லை தாயே. இந்த அவளை எடுத்துக்கொண்டு உன் நாட்டு மன்னரிடம் சென்று தவறு நான் செய்யவில்லை, இவர்கள் தான் செய்தார்கள் என்று நிரூபிக்க செல்கின்றாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டது. உன்னை சும்மா விட போவது கிடையாது. இந்த தவறை நாங்கள் தான் செய்தோம் என்று உன் நாட்டு மக்களிடமோ, உன் நாட்டு மன்னரிடமோ, உன்னுடைய மனைவியிடமோ, உன்னுடைய பிள்ளையிடமோ நீ உரைத்தாய என்றால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 துக்களாக போகிறது. அந்த தெய்வமரா
நான் இந்த மண்ணிலே பிறந்ததை விட பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே இறைவா. அங்கோ என் நாட்டு மன்னவனோ குற்றவாளியை கண்டுபிடித்து வரவில்லை என்றார் எனக்கு தூக்கு தண்டனை உரைத்து விட்டார். இங்கோ இந்த உலகம் ஆளாக்களோ இந்த உண்மையை நீ யார் எடுத்தினால் கூறினால் அப்பொழுது என் சிரமானது 1000 துக்களாக போகும்படி சாபத்தை கொடுத்து விட்டாரே. நான் உண்மையை சொல்வதா இல்லை சொல்லாமல் இருப்பதா? உண்மைதான். உண்மையை சொன்னாலும் மரணம்தான், சொல்லாவிட்டாலும் எனக்கு மரணம்தான். அதனால் இந்த வெட்டியார் நெல்லைச்சாமி குற்றவாளி கிடையாது, கல்வன் கிடையாது என்று நிரூபிக்க வேண்டும். என் நாட்டு மன்னனுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் நல்லவன் என்று தெரியப்படுத்த வேண்டும். இப்பொழுது சென்ற மன்னனை பார்க்கலாம். களவு போன கல்வர்களை கண்டுபிடித்து வருகின்ற சென்ற வெட்டியார் இதுவரை காணவில்லையே. என்ன ஆயிற்று ஒன்றும் புரியவில்லையே. ஆமா, அப்படிப்பட்ட குற்றத்தை செய்த கல்வர்கள் யார் என்று கண்டுபிடித்து வர சொன்னேன். ஒரு நாட்கள் உனக்கு அவசரம் கொடுத்தமல்லவா? அவகாசம் கொடுத்தீர்கள். அந்த திருடத்தை கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டாயா? அப்படி குற்றத்தை செய்த திருடர்கள் யாரு? ஆனால் ஒன்று, அதற்கு முன்பதாக நான் எதை கேட்டாலும் அறிகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்தார்கள். அந்த குற்றத்தை செய்த கல்வர்கள் யார் என்று உண்மை உரைக்க வேண்டும் என்றால், இதற்கு முன்னதாக நீ எதை கேட்டாலும் நான் உரைக்கிறேன் என்று உன்னுடைய கரத்தில் நான் சத்தியம் செய்து தர வேண்டுமா? ஆமாம் வெட்டியார் வெள்ளச்சாமி, நீ எதை கேட்டாலும் தருகிறேன், இதுவே சத்தியம். அந்த கல்வர்கள் யார் கூறுகின்றேன். எஜமா, நம்முடைய நாட்டிலே ஆலயங்கள் அனைத்தும் பாழடைந்து கிடக்கின்றது. ஏன் தெரியுமா? நீங்களோ இந்த உலகிலே தெய்வமே கிடையாது என்று அந்த ஆலயத்தை புதுப்பிக்காமல் அப்படியே வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். உங்களை பார்த்து நாட்டு மக்களும் ஆலயத்திற்கு செல்வது கிடையாது. அதனால் ஆலயங்கள் அனைத்தும் பாழடைந்து கிடக்கின்றது. அதனால் நீங்கள் இப்பொழுது அந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், வெள்ளையடிக்க வேண்டும், தேர் திருவிழா செய்ய வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். என்ன என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அத்தனைக்கும் கல்வி அடிப்பதில்லை, தீபம் தூப ஆராதனை செய்வதில்லை, ஆண்டுக்கு ஒரு முறை பூவாற்றல் தேர் திருவிழா செய்வதில்லை. என்னடா தெய்வம் அது? எனக்கு நான் தான் தெய்வம், அதுவும் நான் தெய்வம். சொல்லு. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலே நானும் இரவு பகலமாக காவல் இருந்திருக்கின்றேன். அப்படி ஒருவேளை நான் இறந்து விட்டால் எனக்கு நீங்கள் மானியம் எழுதி வைக்க வேண்டும், தோட்டி மானியம். ஒருவேளை நீ இறந்து விட்டால் எனக்கு இருக்க வேண்டிய சொத்து சோதரர்கள் அத்தனையும் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான வசதிகள் இருக்கிறது. இருந்தாலும் உடைய மனைவி மக்கள் வாழ வேண்டும். அதனால் ஒருவேளை நீ தவறிவிட்டால், இறந்து விட்டால், உனக்காக சொத்தில் ஒரு பகுதியை தோட்டி மானியமாக எழுதி வைக்க வேண்டும். தோட்டி மானியமாக எழுதி வைக்க வேண்டும். ஆமா, எழுதி வைக்கின்றேன். அது மட்டும் கிடையாது எதமா, நான் அப்படி இறந்து விட்டால் எனக்கு பின்னால் நான் செய்து கொண்டிருக்கும் இந்த தோட்டி வேலை என்னுடைய சங்கதினருக்கு தாமே நீங்கள் தர வேண்டும். அப்படியாகட்டும். எனக்கு மட்டும் மண்ணை மடைந்து விட்டால் போதுமா? நம்முடைய நாட்டிலே எண்ணெய் போன்ற தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் மானியம் வழங்க வேண்டும். புலவர் மானியம், ஏகாலி மானியம், ஆச்சாரி மானியம், பூசாரி மானியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் நீங்கள் மானியம் வழங்க வேண்டும். என்ன இறந்து விட்டால் உனக்குத்தான் தோட்டி மானியம், இருந்தாலும் உன்னை போன்ற தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அத்தனை பேர்களுக்கும் மானியத்தை எழுதி வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்றே அந்த கல்வர்கள் யார் இப்பொழுது கூறுகின்ற இப்பேற்பட்ட செயலை செய்தது யார் தெரியுமா? ஏறி கரையிலே அந்த மாதிரி அம்மன் இருக்கின்றார்களே, அந்த அம்மன்கள் தான் இப்பேற்பட்ட செயலை செய்தார்கள். பைத்தியக்காரா, மாதிரி அம்மன்கள் தெய்வங்கள், சப்த கன்னிகள். அந்த சப்த கன்னிகள் தெய்வங்கள் சென்று கதிரை எடுத்து வந்து தாளை விட்டு விட்டு கதிரை எடுத்து வர்றாங்க. என்னடா சொல்ற? இதை நான் நம்புவதா? அப்படி நான் நம்ப வேண்டும் என்றால் அந்த அம்மன்கள் தான் இப்படிப்பட்ட தவறு செய்தார்கள் என்றால் அதற்கு சாட்சி
சாட்சி இருந்தால் நான் நம்பிக்கை பெறுகிறேன். ஆயுதமில்லாத சங்கீதமும் சாட்சி இல்லா வழக்கும் சபைக்கு ஏற்காது. சாட்சி இருந்தால்தான் சாட்சி வேண்டும். நிஜமா சாட்சியோடு தான் வந்திருக்கின்றேன். இங்கிருந்து அறுத்து எடுத்து சென்றார்களே அந்த நெற்கதிர்கள், அந்த அம்மன்கள் வைர மேக தடாகத்திலே வட்டைப்பாறை மீது வைத்து அவளாக இடித்து அவர்கள் புசிப்பதற்காக வைத்திருந்தார்கள். அதையே நான் சாட்சியாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதோ பாருங்கள். உண்மையை உரைத்து விட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா வெட்டியான் வெள்ளச்சாமி. நாயங்களே நாயங்களே ஆனால் நெல்கதிர் களவு போய்விட்டது. தாங்கள் மட்டும் நிற்கிறது. அந்த குற்றவாளியை ஒரு வாரத்துக்குள் கொண்டு வரவில்லை என்றால் உடைய சிரமப்பட்டது தூக்கு தண்டனை உரைச்சி. ஆனால் அந்த கல்வியை கொண்டு வந்து விட்டார். இதுவரை உலகத்தில் தெய்வமே இல்லை என்று ஆணவத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்தி சந்தித்ததற்காக கட்பட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டேடா செல்வமே. இந்த உலகில் இப்படிப்பட்ட உத்தமன் இருக்கின்றார்கள் என்று இந்த பாவி இப்போதுதான் தெரிந்து கொள்கிறேன். நான் தெரிந்து கொள்கிறேன். வெள்ளச்சாமி அடி அம்மா அடி அம்மா
கேட்ட சுடுகாடு சென்று இவனை தானம் செய்ய வேண்டும். அடக்கல்லுங்கப்பா. இப்படிப்பட்ட உத்தமர் கல்வன் என்று நினைத்தி குற்றத்தை சாட்டினேன். ஆனால் நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து விட்டான். என்னை விட்டு பிரிந்து இந்த வெட்டியன் வெள்ளச்சாமி உத்தமன். இவருடைய நாடு ருத்ர தாண்டவபுரி. இப்படிப்பட்ட உத்தமன் இருந்த இடம் இன்று முதல் உத்தம தாண்டவபுரி வல்ல உத்திரமேரூர். புறப்படுகிறேன். இந்த பாவி ஏன் இருக்க வேண்டும்? இவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அத்தனைக்கும் தீபம் ஆராதனை செய்ய வேண்டும், வெள்ளை அடிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை தேர் திருவிழா நடக்க வேண்டும். இப்போது புறப்படுகிறேன். எங்கெங்க ஆலயங்கள் இருக்கிறதோ அந்த ஆலயத்தை அத்தனைக்கும் நான் அடிமையாக சென்று அந்த ஆலயத்தை நான் தேவதூப ஆராதனை செய்கிறேன். புறப்படுகிறேன்.